Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி டேட் வந்து பார்த்தீங்கன்னா 18th ஆஃப் டிசம்பர், தேர்ஸ்டே. இன்றைக்கி நம்ம நிஃப்டியில் ஒரு ட்ரேட் எடுத்தோம். அந்த ட்ரேடுடைய ஸ்டாப் லாஸ், டார்கெட், எவ்வளோ லாட் சைஸ், எவ்வளோ பெர்சன்டேஜ் ரிஸ்க்கு, அந்த ட்ரேடை எப்படி சைக்காலஜிக்கலாக நம்ம ஹேண்டில் பண்ணுவோம், இந்த எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். சரி வாங்க, நம்ம வீக்லியிலேருந்து பார்ப்பேன். ஸோ வீக்லி கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 இது தேர்டு கேண்டில். ஸோ ஆல்ரெடி அவன் இந்த லைனுக்கு மேலே போயிட்டாலே ஃபுல் பை. பட் அதுக்கு எல்லா டைம் ஃப்ரேமும் சப்போர்ட் பண்ணணும். வெறும் இந்த லைனுக்கு மேலே போயிட்டா பை, கீழே போயிட்டா செல்லுன்னு சொல்ல முடியாது. எல்லா டைம் ஃப்ரேம்ஸும் அலைன்மெண்ட்டாக இருக்கணும். அப்போ வீக்லியில் பெருசாக நமக்கு வந்து செல்லு பைன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கன்ஃபார்ம் பண்ண முடியும்னா அதுக்கப்புறம் லோவர் டைம் ஃப்ரேம்ஸில் திங்க் பண்ணி பாருங்கள். ஸோ லோவர் டைம் ஃப்ரேம்ஸில் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்து தெர் இஸ் நோ ப்ராப்பர் ஃபேர் வேல்யூ கேப், அப்படியே இறங்கிட்டே இருக்கான். டெய்லியிலையும் நம்மளால் எதையுமே வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியல. இந்த சென்ஸ் ஜஸ்ட் லிக்விடிட்டி கான்செப்ட் மட்டும்தான். கேண்டில் ஹை அண்ட் கேண்டில் லோ, அவ்வளோதான். இந்த இடத்துல தான் இன்ஸ்டிடியூஷனல்ஸ் வருவாங்க. அதை வச்சு நமக்கு வந்து ட்ரேட் கன்ஃபர்மேஷன் டெய்லியில் பார்க்க முடியாது. ஓகே, தென் 4 ஹவர் போகிறேன். 4 ஹவரில் தான் நேற்று எனக்கு ஒரு பர்ஃபெக்டான ட்ரேட் கிடச்சிது. நேற்று ஒரு பர்ஃபெக்டான இடம் கிடச்சிது, ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ட்ரி எடுக்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எந்த இடமும் இல்லை. அப்புறம் எப்படிடா ட்ரேட் பண்ணிங்கன்னு கேட்டிங்கன்னா லோவர் டைம் ஃப்ரேம்ஸ் போகணும். ஸோ பேசிக்காக எனக்கு இதுக்கு மேலே மார்க்கெட் போகக்கூடாது 4 ஹவரில். இதுக்கு மேலே போச்சுன்னா ஃபுல் பை, அவன் டார்கெட் இங்கே வந்துடுவான். ஸோ இந்த லைனுக்கு மேலே மார்க்கெட் போனால் நான் பை பண்ணுவேன். இதுக்கு கீழே இருந்துச்சுன்னா லோவர் டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம இது வரைக்குமே டார்கெட் பண்ணலாம். ஸோ 1 ஹவர் போகிறேன். எஸ், 1 ஹவர் போய் பார்க்கக்குள்ளேயும் பெருசாக ஒரு ஆர்டர் ஃப்ளோவும் இல்லை, ஒரு ஸ்ட்ரக்சரும் இல்லை, ஒன்றுமே கிடையாது. ரைட், இந்த கடைசி ஒரு 3-4 நாட்களாக நடக்கிறது வந்து என்ன மாதிரியான மூமெண்ட்டுன்னே வந்து யாராலையுமே ப்ரிடிக்ட் பண்ணியிருக்க முடியாது. இதை ப்ரிடிக்ட் பண்ணணுன்னா ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கணும் கேண்டிலை. ஒவ்வொரு கேண்டிலும் என்ன பண்ணுது, ஒவ்வொரு டைம் ஃப்ரேம்லன்றதை நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் நம்ம டேரெக்ஷனில் நிற்க முடியும், நம்ம அந்த ட்ரேட்லேயும் என்ட்ரி ஆக முடியும். ஸோ 1 ஹவரில் வந்து பார்த்திங்கன்னா தேர் இஸ் நோ ப்ராப்பர் ஆர்டர் ஃப்ளோ. அப்போ நான் எங்கே தான் ட்ரேட் எடுத்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் டிசைட் பண்ணிட்டேன் இன்றைக்கி நான் எடுத்தால் செல்லு தான் எடுக்கணும்னு. ஏன், நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த லைனுக்கு மேலே போனாதான், இந்த லைனுக்கு மேலே போனாதான் நான் பையே எடுக்க போகிறேன். அப்போ இதுக்கு கீழே இருந்தால் ஒன்லி செல்லுக்கு மட்டும்தான் நான் ட்ரை பண்ணுவேன். ரைட், மார்க்கெட் வந்து ஒரு நல்ல சேஞ்சஸ், ஓப்பனிங் நல்லா இருந்துச்சு. நான் இங்கே என்ட்ரிக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த இடத்துல. பட் மார்க்கெட் இதுக்குள்ளார வராமலே இந்த நெக்ஸ்ட் கேண்டிலும் கீழே போயிட்டான். சரி, ரைட். அப்போது நம்மளோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நான் இங்கே வச்சேன். என்ன தான் பண்ணுறான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு லோவர் டைம் ஃப்ரேமில் கன்ஃபர்மேஷன்ஸே சுத்தமாக எனக்கு கிடைக்கல, அதையும் உடச்சிட்டான். ஸோ மார்க்கெட் இதுக்கு மேலே போகக்கூடாது, இதுதான் ஓப்பனிங்கான பாயிண்ட்டு. இதுக்கு மேலே போச்சுன்னா ஃபுல்லாக மார்க்கெட் பைக்கு திரும்பிடும். நான் கூட இன்றைக்கி ஆல்மோஸ்ட் வந்து அவன் 26,100 போயிடுவான்ற மாதிரி நான் ஒரு கேல்குலேஷனில் இருந்தேன். ஏன்னா அவன் இங்கேருந்து வந்த வேகம் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் அவனால் வேகத்தை கூட்டவே முடியல. இது நல்ல ஒரு குட் வேல்யூ ஏரியா, இங்கேருந்தே மார்க்கெட் மூவ் ஆகிடணும், ஆகலை. ஸோ இந்த என்ன பை வந்தாலும் நான் எடுக்கலை. ஏன்னா எனக்கு ட்ரெண்டு செல்லுன்னு தெரியும், நான் எதுக்கு பை பண்ணணும், அவன் எப்படி வேணாலும் போய்கிட்டோம். ஃபஸ்ட்டு நான் பை பண்ணாததுக்கு அடுத்த ரீசன், சிஇ கான்ட்ராக்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் அதிகமாக இருக்குது. ஒரு 60 ரூபா, 70 ரூபா, 100 ரூபா, 80 ரூபா அப்படின்றது நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு 80 ரூபா 90 ரூபா கொடுத்துட்டு எதுக்கு வாங்கணும் ஒரு லாட்டான்னு கேட்குறேன். தேவையில்லையில்ல. ஸோ அப்போ நீங்கள் வாண்டடாக மார்க்கெட்டுக்கு என்கிட்ட காசு இருக்குது எடுத்துக்கோங்கன்னு சொல்கிற மாதிரி தான் அர்த்தம். எப்போவுமே ப்ரீமியம் அதிகமாக இருந்துச்சுன்னா எல்லாருமே சொல்கிற எக்ஸாம்பிள் தான், அந்த லேஸ் பேக்கெட்டில் இருக்கிற காற்று மாதிரி தான். அதிகமாக காத்திருந்தால் உள்ளார ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம், அவ்வளோதான். ரைட், அப்போது ப்ரீமியம் எது கம்மியாக இருக்கோ, நீங்கள் டைரக்ஷனே கரெக்டாக இருந்தாலும் உங்களுடைய என்ட்ரி கரெக்டாக இருந்தாலுமே ப்ரீமியம் தான் மிக முக்கியமானது ஆப்ஷன் மார்க்கெட். இதை நான் 3வது வாட்டி சொல்கிறேன். ரைட், அப்போ நீங்கள் எங்கே தான் ப்ரோ ட்ரேட் எடுத்தீங்க
இப்போது 15 மினிட்ஸில் நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். நல்ல ஆர்டர் ஃப்ளோ நல்லா இருந்துச்சு. ஆனால் இதுக்கு மேலே சுத்தமாக ஆர்டர் ஃப்ளோவே இல்லை. குடு குடு குடுன்னு நான் 5 மினிட்ஸ் ஓடிட்டேன். ஸோ நான் 5 மினிட்ஸில் பார்த்துட்டு இருக்கேன். 5 மினிட்ஸ்லேயும் ஓகே, பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல, எஸ். எனக்கு லாஸ்ட்டாக இந்த ஆர்டர் ஃப்ளோ வந்துச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 4 கேண்டில். ஈவன் இந்த கேண்டிலுக்கு கீழேயே ஃபஸ்ட்டு வரக்கூடாது. ஏன்னா இது ஆல்ரெடி எக்ஸ்பென்ஷன் கேண்டில். மார்க்கெட்டு இங்கேருந்து போயிட்டு இதை தொட்டுட்டு இதுலேருந்து அப்படியே மூவ் ஆகி போயிட்டே இருக்கணும். ரைட்டு, பையிங் ஜோன் வரை கிட்ட வந்துடுச்சு. இந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு ப்ராப்பரான செட்டப் வந்து எனக்கு கிடச்சிது. இல்லை, ஸோ இந்த இடம் எக்ஸாக்ட்லி 5 மினிட்ஸில் நான் கன்ஃபர்மேஷன் அங்கே எடுத்துட்டேன். 1 மினிட் கன்ஃபர்மேஷன் பார்க்குறப்போ மார்க்கெட் இதுக்கு கீழே வரக்கூடாது. இதுக்கு கீழே வரத்துக்கு அவனுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா 5 மினிட்ஸில் நல்லா புல்லிஷாகவே இருக்கான். அப்போ அவன் 5 மினிட்ஸில் சேஞ்ச் ஆனால் 15 மினிட்ஸில் ஒன்றுமே இல்லை. அப்போ ஒன்லி 5 மினிட்ஸில் சேஞ்ச் ஆனான்னா 15 மினிட்ஸ் ஃபுல்லாக உடஞ்சிடும். 15 மினிட்ஸ் உடஞ்சிச்சின்னா 1 ஹவர் ஃபுல்லாக உடஞ்சிடும். ஸோ சிம்பிள், ரைட்? அப்போது இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் போகணும். இங்கே எப்படி வருது? இன்ஸ்டியூஷனல் ஆர்டர்ஸ் எப்பவுமே ஹையில் தான் விற்பாங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இதுலேயே எனக்கு தெரிஞ்சு போச்சு இந்த கேண்டில் என்ன சொல்ல வருதுன்னு சொல்லிட்டு. சரி, அடுத்த கேண்டில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மேலே தான் போகும்னு சொல்லிட்டு நான் பைக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக இதுக்கு மேலே போனான், பட் அதுக்கு கீழேயே வந்து நம்மளுக்கு செல் செட்டப் வந்துடுச்சு. இது என்ன கேண்டில்? இது எப்பிஆர் கிளியராக வந்து உங்களுக்கு ஆர்டர் ஃப்ளோவே கொலாப்ஸ் ஆகி போச்சு. ஸோ டேரெக்டாக நான் இங்கேயே என்ட்ரியை போட்டுட்டேன். இதில் ஐ திங்க் 8 லாட் போட்டேன்னு நினைக்கிறேன். 8 லாட் நினைக்கிறேன். 8 லாட்டோ 7 லாட்ஸோ போட்டேன். இந்த இடத்துல வந்து என்ட்ரி ஆகிட்டேன். ஒரு 3 லாட்டு போட்டு நினைக்கிறேன் என்ட்ரி ஆகிட்டேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஃபுல் லாட்டையும் பஞ்ச் பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா இந்த இடத்துலேருந்து திரும்பிட்டானா தட்ஸ் அந்த ஆர்டர் பிளாக். திரும்பல, ஓகே, உடச்சிட்டான். ஸோ சிம்பிள். இந்த இடத்துல நான் என்ட்ரி ஆகிட்டேன். அதிலேருந்து நான் வெயிட் பண்ணுறேன். ஆர்டர் ஃப்ளோ சூப்பரான ஆர்டர் ஃப்ளோ, நல்ல ஆர்டர் ஃப்ளோ. மார்க்கெட்டை நான் என்ட்ரி ஆன இடத்துக்கு வரவே இல்லை. ஓகே, அடுத்து 5 மினிட்ஸில் பார்க்குறேன். இப்போ நம்ம ட்ரேட் எடுத்துட்டோம். டாப் லாஸு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ? டாப் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா 10 பாயிண்ட்டு. டார்கெட் ஒரு 51 பாயிண்ட்டுன்னு வச்சுக்கோங்க. எனக்கு இனிஷியல் டார்கெட்டே இவன் தான். இந்த டார்கெட் அடிக்கிற வரைக்கும் கண்டிப்பாக நான் வெயிட் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு 1 மினிட்டில் கன்ஃபர்மேஷன் கிடச்சாச்சு. 5 மினிட்ஸில் ஆர்டர் ஃப்ளோ கொலாப்ஸ் ஆகிடுச்சு. 15 மினிட்ஸில் சுத்தமாக ஆர்டர் ஃப்ளோவே இல்லை. அப்போ டேரெக்டாக வந்த லாஸ்ட் ஆர்டர் ஃப்ளோ தான் நமக்கு டார்கெட், 5 மினிட்ஸோட ஆர்டர் ஃப்ளோ. ஸோ இங்கேருந்து என்ட்ரனா இந்த இடத்துல தான் கொஞ்சம் பயந்தேன். இந்த இடத்துல தான் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆனேன். என்னன்னா ஒரு ப்ராப்பரான எனக்கு ஆர்டர் ஃப்ளோவே இல்லை. பட் மார்க்கெட் இங்கேருந்து போகலன்னா ஹீ வில் கம் ஹியர்ன்றது நான் ஐ எம் மச் கான்ஃபிடென்ஸ். ஆனால் இந்த இடத்துல வந்ததுக்கப்புறம் இவன் ரியாக்ஷன் கொடுத்தானா மேலே போயிடுவான். சரி, பட் நான் இறங்கிட்டேன். ஓகே, இன்றைக்கி ஆல்மோஸ்ட் வெயிட் பண்ணியாச்சு. இந்த இடத்துல ஒரு லாஸ் கூட புக் பண்ணால் பிரச்சனை இல்லை. பட் நம்ம ட்ரெண்டு வந்து செல்லு தானே. ஸோ செல்லுக்கு மூவ் ஆகணும்னா எனக்கு இந்த இடத்துல தான் திரும்புன்றது நான் எப்படி கன்ஃபார்ம் பண்ணேன்னா, எனக்கு கான்ட்ராக்ட் PE 26,000 அண்ட் 26,900 எனக்கு கிளியராக தெரிஞ்சு போச்சு. ஸோ அதுக்காக வெயிட் பண்ணேன். என்னுடைய வெயிட் வந்து ஒன்லி இது மட்டும்தான். இதுக்கு கீழே வந்துட்டேன்னா என் டார்கெட் ஹிட்டு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஆர்டர் ஃப்ளோ எனக்கு இங்கே க்ரியேட் ஆச்சு. வெரி வெரி நைஸ் ஆர்டர் ஃப்ளோ. அதுக்கப்புறம் எனக்கு ஆர்டர் ஃப்ளோ க்ரியேட் ஆனது அதுலேருந்து என்னுடைய டார்கெட் ஹிட்டு. ஆனால் அதுக்கப்புறம் நான் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் அவன் விழுதான் பாருங்க. இதில் எடுத்தது வந்து PE 26,000 கான்ட்ராக்ட் வந்து வித் 8 லாட்ஸோ 7 லாட்ஸ்லேயும் நான் இங்கே ப்ளேஸ் பண்ணேன். இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 4.66 ரிவார்ட் ரேஷியோ, 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸு, 50 பாயிண்ட் டார்கெட்டு. அண்ட் வி மேட் ப்ராஃபிட் அரவுண்ட் 29,000 வந்து நம்ம இன்றைக்கி ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ட்ரேடோடைய லைவ் எக்ஸிக்யூஷன் உங்களுக்கு இதுக்கப்புறம் வரும். பாருங்கள், பார்த்து அதுலேருந்து ஏதாவது உங்களுக்கு புரிஞ்சதுன்னா யூ கேன் டேக் இட்.
இன்னியோடைய ட்ரேட் அப்டேட் அவ்வளோதான். இன்னும் ஒரு நல்ல ட்ரேட்டில் திரும்ப பார்க்கலாம். Until then, bye.